ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் எல்லாத்துலேயும் பாஸ் மார்க் வாங்கியிருக்காங்களா, இல்லை இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் பாஸ் வாங்கியிருக்காங்களா? ஒரு இஷ்யூ மட்டும் விசிபிளாக என்னால் பார்க்க முடியுது. வந்து கரப்ஷன் வந்து ஒரு பெரிய அளவில் குறைஞ்சிட்டு வருது. ஒவ்வொரு மாவட்டமும் மக்கள் தொகை 10லேருந்து 12 லட்சம் தான் இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. 30 லட்சம் 40 லட்சம்னா எங்கே போய் நீங்கள் ஒரு கலெக்டர் எவ்வளோ போய் பார்ப்பாரு? அதிகாரிகள் என்ன மாதிரி பண்ணுவாங்க? கான் மானிட்டர் எவ்ரிதிங். அந்த இடத்துல ரொம்ப நாசுக்க கடந்து வந்துட்டீங்க. இப்போவுமே விஜயை கொஞ்சம் சாஃப்டாகவே தட்டி கொடுக்கறது, ப்ளஸ் கடந்த சில நாட்களாக நிறைய நியூஸ் மீடியாஸ் கேரி பண்ணுற நரேட்டிவ் வந்து பாமக வந்து தாவேகாவை நோக்கி நகர்கிறது அப்படின்லாம் சொல்லி சில அல்டிமேட்லி தமிழக மக்கள் வந்து பயன்பெறணும். தமிழ்நாடு ஷுட் பெனிஃபிட் த மோஸ்ட். டைம் வீட்டுக்கு வந்தப்போ சொன்னேன், நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் முயற்சி பண்ணேன், என்னுடைய பிரச்சாரம் வெற்றி பெற்றுச்சு, ஆனால் நான் வெற்றி பெற முடியல. இன்னைக்கு உங்கள் பிரச்சாரமும் வெற்றி பெற்றுச்சு, நீங்களும் வெற்றி பெற்றுட்டீங்க, வாழ்த்துக்கள்ங்க. ஒரு சேஞ்ச் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் எதிர்பார்த்த சேஞ்ச் வந்திருக்கு. யாருமே வரலை, கவனிக்கலை, அவங்களுக்கு என்னென்ன அரசியல் தெரியல. அவங்க மொத்தமாக சினிமா, பிக் பாஸ், ஐபிஎல், கிரிக்கெட் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க தவிர அரசியல் யாருமே ஒத்து கவனிக்கலை. திராவிடியன் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சுலாம் சொல்லவே முடியாது. திமுக என்பது விஜய் அவர்கள் வந்து இப்போ சில பேர் சுனாமி அடிச்சுட்டு போயிடுச்சுலாம் இல்லை. அது சுனாமிலாம் இல்லை. இட் இஸ் அ ஃபேக்டர். இட் இஸ் மேபி அ ஸ்மால் வேவ்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் அ வேவ் ஆக்சுவலி. ஓரளவுக்கு இந்த இடஒதுக்கீடு, இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் இனிமேல் புழக்கத்தில் இருக்க போது. இட்ஸ் நோ மோர் கேஸ்ட் சர்வே ஆர் கேஸ்ட் சென்சஸ், இல்லை சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வே நடத்தப்படுவதற்கான சாத்தியங்கள் வருது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 40 டேஸில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாட்களுக்குள் உங்களுடைய 46 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேறிருக்குது. ஸோ எப்படி ஓவராலாக இந்த ஒரு விஷயத்தை தாண்டி இந்த 40 டேஸ் ஆஃப் டிவிகே கவர்மெண்ட் எப்படி நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க? எல்லாத்துலேயும் பாஸ் மார்க் வாங்கியிருக்காங்களா, இல்லை இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் பாஸ் வாங்கியிருக்காங்களா? இல்லை, அதாவது இப்போ இன்னும் கொஞ்சம் போக தெரியணும், இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஆனால் இப்போ இருக்கிற ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு 1.5 months ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு இஷ்யூ மட்டும் விசிபிளாக என்னால் பார்க்க முடியுது. வந்து கரப்ஷன் வந்து ஒரு பெரிய அளவில் குறைஞ்சிட்டு வருது. இது வந்து எல்லா துறைகளிலும் எனக்கு வர செய்திகள் வந்துட்டுருக்கு. அதில் வந்து விஜய் அவர்கள் வந்து உறுதியாக இருக்கிற மாதிரி எனக்கு அங்கே உள்ளது வந்து செய்தி. அமைச்சர்களும் சரி, அவங்க கட்சிக்காரங்களும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க, பயத்தோடு தான் இருக்கிறாங்க. அண்டு இது ஒரு பாயிண்டர் தான். ஸோ இப்படியே தொடரணும். ஆனால் நிறையா இப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் வி ஹேவ் டு கிவ் தம் அ லிட்டில் டைம். ஒரு 3 months 4 months யூ கிவ் தம் அ லிட்டில் டைம் பண்ணணும். இன்னொன்று கூட நேற்று கூட நான் சொன்னேன், விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 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 30% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து பாலிசி டிசிஷன்ஸ், கொள்கை முடிவு எடுத்தாலே போதும். இது வந்து நிதி சுமையே தேவையில்லை, ஃபைனான்ஸே தேவையில்லை. ஜஸ்ட்டு கொள்கை முடிவு எடுத்தாலே தமிழ்நாட்டில் உள்ள 30 விழுக்காடு நீண்ட கால பிரச்சனைகளை தீர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரலாம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட்னு கொண்டு வரலாம். இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எந்த நிதி சுமையும் பேர்டனும் கிடையாது, ஆக்ட் மட்டும் கொண்டு வரலாம். இந்தியாவில் 21 மாநிலங்களில் இன்றைக்கி இந்த சட்டம் இருக்குது. சில மாநிலங்களில் 50 சேவைகளுக்கு இருக்குது, சிலது 30 சேவைகளுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தால் இது வந்து கவர்மெண்ட் சிஸ்டமை ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம், பப்ளிக் பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்கும். ரெண்டாவது வந்து தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலைவாய்ப்புகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்குகின்ற சட்டத்தை கொண்டு வரலாம். இதில் நிதி சுமையே ஒன்றுமே கிடையாது, பாலிசி. லட்சக்கணக்கான உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை பெனிஃபிட் இருக்கும். அதில் லோக் ஆயுக்தா இன்னும் பலப்படுத்தணும், பெரிய மாவட்டங்களில் பிரிக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், சேலம் மாவட்டம் எடுத்துங்க, 11 சட்டமன்ற தொகுதி, 40 லட்சம் மக்கள் இருக்கின்றார். கோயம்புத்தூர் 10 தொகுதி, கிட்டத்தட்ட 45 லட்சம் 42 லட்சம் பேர். திருவண்ணாமலை மாவட்டம்
செகண்ட் பிக்கெஸ்ட் மாவட்டம் தமிழ்நாட்டில் ஜியோகிராஃபிக்லி. பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 தொகுதி இருக்குது. கடலூரில் 9 தொகுதி இருக்குது. நான் தொகுதி வாரியாக சொல்ல, நான் மக்கள் தொகை சொல்கிறேன். நான் இது எல்லாமே பிரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மதுரை மாவட்டம் இருக்குது, அதை பிரிக்கணும். ஸோ இது எல்லாமே பாதியாக பிரித்தாங்கன்னா, இப்போ இருக்கிற லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து யாருமே ஒரு மாவட்டம் கூட புதுசாக உருவாக்கலை. அப்போது இன்றைக்கி 38 மாவட்டம் இருக்குது. அது 45 மாவட்டங்களாக பிரித்தா, நிர்வாகத்துக்காக பிரித்து, அது வந்து அப்போ தான் இட் வில் ரீச் த ஸ்கீம்ஸ் வில் ரீச் த பீப்புள். இப்போது எனக்கு கணக்குன்னா ஒவ்வொரு மாவட்டமும் மக்கள் தொகை 10லேருந்து 12 லட்சம் தான் இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. 30 லட்சம் 40 லட்சம்னா எங்கே போய் நீங்கள் ஒரு கலெக்டர் எவ்வளோ போய் பார்ப்பாரு? அதிகாரிகள் என்ன மாதிரி பண்ணுவாங்க? யூ கான்ட் மானிட்டர் எவ்ரிதிங். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நிறைய வந்து பாலிசி டெசிஷன்ஸ் எடுத்தாலே நிதி சுமை இல்லாத இது நல்ல பெனிஃபிட்ஸ் கொண்டு வரலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் நம்ம பேசும்போது கூட திரு விஜய் அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, கொஞ்சம் பொறுமையாக போங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ கொஞ்சம் விஜய் கொஞ்சம் சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்போ நான் கேட்டேன். அப்படிலாம் இல்லை, தேர்தலுக்கு பிறகு பேசலான்ற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப நாசுக்காக கடந்து வந்துட்டீங்க. இப்போவுமே விஜயை கொஞ்சம் சாஃப்டாகவே தட்டி கொடுக்கறது, ப்ளஸ் கடந்த சில நாட்களாக நிறைய நியூஸ் மீடியாஸ் கேரி பண்ணுற நரேட்டிவ் வந்து பாமக வந்து தாவேகாவை நோக்கி நகர்கிறது அப்படின்லாம் சொல்லி சில ஹேசியங்கள்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நகர்வு இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இல்லை அதுவும் டூ இயர்லி டூ அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப்? அதாவது சட்டமன்றத்துக்குள்ளே எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் சௌமியா அவர்கள் பேசிய கருத்துக்கள் என்னென்ன, பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு கொள்கைகள் வந்து ஒருமித்த கொள்கைகள் தான். எனக்கு வந்து தமிழ்நாடு ஷுட் பெனிஃபிட், தமிழ்நாடு மக்கள் பயன்பெற வேண்டும், அவ்வளோதான். இதில் யார் செஞ்சாலும் எனக்கு வந்து தப்பு இல்லை. விஜய் அவர்கள் முதலமைச்சராக செய்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். அல்டிமேட்லி தமிழக மக்கள் வந்து பயன்பெறணும். தமிழ்நாடு ஷுட் பெனிஃபிட் த மோஸ்ட். ஒரு வகையில் உங்களோட ஒரு ட்ரீம், அதாவது திமுக அதிமுக இல்லாத ஒரு அரசு அப்படிங்கிற அந்த கனவை அவர் நிறைவேற்றிட்டாருங்கிறது கூட ஒரு காரணம். நினைச்சதை தம்பி பண்ணி 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் முயற்சி செஞ்சேன். 2015-14 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு கேம்பெயின் பண்ணோம். இல்லை நான் பார்த்தேன். என்னன்னா சார், நீங்கள் சொல்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத வந்து எப்படி ரிலேட் பண்ணாங்கன்னா, இந்த அஃபர்மேட்டிவாக பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணீங்க, அது அப்படியே பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கம்பேரிசன்ஸ் பார்த்தேன். ஸோ தட்ஸ் இருக்கு. அன்றைக்கி வீட்டுக்கு வந்தப்போ சொன்னேன், நான் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்போ சொன்னேன், நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் முயற்சி பண்ணேன், என்னுடைய பிரச்சாரம் வெற்றி பெற்றுச்சு, ஆனால் நான் வெற்றி பெற முடியல. இன்றைக்கி உங்கள் பிரச்சாரமும் வெற்றி பெற்றுச்சு, நீங்களும் வெற்றி பெற்றுட்டீங்க, வாழ்த்துக்கள்ங்க. ஒரு சேஞ்சு மக்கள் எதிர்பார்க்குறாங்க, மக்கள் எதிர்பார்த்த சேஞ்ச் வந்திருக்கு. அதில் வந்து ஒரு வகையில் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும், ஆனாலும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேங்க அப்படின்னு ஐ விஷ் சொன்னேன். he took it well. அப்புறம் 2வது வாழ்த்து சொன்னேன், இளைஞர்கள் இன்றைக்கி வந்து அரசியல் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களாம் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், யாருமே வரலை, கவனிக்கலை, அவங்களுக்கு என்னென்ன அரசியல் தெரியல. அவங்க மொத்தமாக சினிமா, பிக் பாஸ், ஐபிஎல், கிரிக்கெட் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க தவிர அரசியல் யாருமே ஒத்து கவனிக்கலை. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து அரசியல் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். இன்னொன்று சொன்னேன், பிக் பாஸ் பார்த்த இளைஞர்கள் இன்றைக்கி வந்து சட்டமன்ற கூட்ட நிகழ்வுகளை நேரலையில் பார்க்குறாங்க, அவ்வளோ ஆர்வம் வந்துருக்குது. இது வரைக்கும் சட்டமன்றம்னா என்ன, யார் என்னன்னு அதுவும் நேரலையிலே அவங்க முதல்ல பார்த்து ஒளிபரப்பு தான் கிடையாது. இப்போது எல்லாம் அவ்வளோ கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா இட்ஸ் அ பிக் சேஞ்ச், பாசிட்டிவ் சேஞ்ச். ஸோ இதை நான் அப்ரிஷியேட் பண்ணேன். நான் உங்களால் தான் வந்திருக்குது. அது இளைஞரை நல்ல வழி படுத்தணும், நல்லா கொண்டு போகணும். அவங்களாம் இன்றைக்கி அரசியல் தெரியலனா கூட கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு 3-4 மாதத்தில் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுதான் வேணும், தமிழ்நாட்டுக்கு வேணும். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இளைஞர்கள் வந்து இஃப் யூ எலெக்ட் அ குட் லீடர் யூ வில் கெட் அ குட் கவர்னன்ஸ். அதனால் இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாடம். அது வந்து இன்னும் கொஞ்சம் போக போக டெஃபினெட்லி தே வில் பி அவேர் ஆஃப் த பொலிட்டிக்கல் இன்ட்ரிகசிஸ். ஏன்னா இன்றைக்கி சும்மா அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது அப்படி தான் ஒரு கணத்தில் இருக்காங்க. ஒன்ஸ் ஒரு 3 months 6 months they will start thinking by themselves. That will be the true change for Tamil Nadu. ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸோட எரா தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விவாதங்கள் நடக்கிறத பார்க்குறோம். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிடியன் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லவே முடியாது. திமுக என்பது
அது வந்து ஒரு 75 ஆண்டுகள் கட்சி, ஒரு அமைப்பு, ஆழமான அமைப்புகள், கொள்கைகள் உறுதியோடு இருக்கின்ற தொண்டர்கள் கட்சி அது எல்லாம் இருக்கிறாங்க. அதிமுகவுங்களுக்கு சிக்கல்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனாலும் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை, அது அவங்களுக்குள்ளே தீர்க்கணும், அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறேன். பட் 60 ஆண்டு காலம் இது ஒரு நீண்ட காலம்தான். 60 ஆண்டு காலம் வந்து 2 பேரும் ஆண்டது ஒரு நீண்ட காலம். மக்களும் வந்து சரிப்பா எங்களுக்கு 2 பேரும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும்னு ஒரு முடிவில் வந்திருக்கிறாங்க. இந்த தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்தது, அவர் வாங்கின வாக்குகள் பார்த்தா என்னுடைய கணக்கு, இது நான் தப்பாக கூட இருக்கலாம், நான் பார்த்த கணக்கு 40 விழுக்காடு விஜய் அவர்களுக்காக போட்ட ஓட்டு. அவங்க கட்சி தொண்டர்கள், அனுதாபிகள், ஃபேன்ஸு எல்லாமே போட்ட ஓட்டு. 60 விழுக்காடு வாக்குகள் வந்து 2 பேரும் வேண்டான்னு போட்ட ஓட்டு. எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறார். அதில் 3/4 கோடி விஜய் அவர்களுக்காக போட்ட ஓட்டு, 1 கோடி ஓட்டு 2 பேரும் வேண்டாம், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும்னு அந்த மக்கள் முடிவு செஞ்சு வரிஞ்சு கட்டிக்கிட்டு விஜய் அவர்களுக்கு போட்ட ஓட்டாக நான் பார்க்குறேன். நான் இந்த 60% ஓட்ஸ் வந்து இட்ஸ் நாளைக்கு ஃப்யூச்சரில் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட், இட்ஸ் நாட் ஸ்டாட்டிக், இப்படி தான் இருக்கும்னு இல்லை. அந்த 40% ஓட் மேபி இட் வில் கோ 50% கூட போகலாம். 3/4 கோடி வந்து 1 கோடியை கூட மாறலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் அங்கே இருக்க இன்னொரு 3/4 கோடி ஓட்டு வந்து நாளைக்கு வேறு விதமாக கூட அவங்க என்ன அவங்களுக்கு சேஞ்ச் வந்துடுச்சுப்பா, நைட் பண்ணிட்டோம், ஸோ இஃப் ஹி கிவ்ஸ் அ குட் கவர்னன்ஸ் தே வில் கண்டினியூ சப்போர்ட். இல்லைன்னா கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா தென் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அதில். ஸோ அதுதான் என்னோட கணக்கு. 2வது, இந்த எலெக்ஷன் பார்த்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து இப்போது சில பேர் சுனாமி அடிச்சுட்டு போயிடுச்சுலாம் இல்லை, அது சுனாமிலாம் இல்லை, இட் இஸ் அ ஃபேக்டர், இட் இஸ் மேபி அ ஸ்மால் வேவ்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் அ வேவ் ஆக்சுவலி. வேவ்னா மாவட்டங்களில் ஒரு இட்ஸ் அ வேவ்னா அவருக்கு வந்து இன்னும் 140 தொகுதி அவருக்கு வந்திருக்கணும். சுனாமினா 180 வந்திருக்கணும். அவர் 108 தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 8 தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள், 38 மாவட்டங்களில் 8 மாவட்டங்களில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறலை. 9 மாவட்டங்களில் ஒரு தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆக தமிழ்நாட்டில் 38ல் 17 மாவட்டங்களில் 9 தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ 17னா அவுட் ஆஃப் 38 இட் இஸ் நியர்லி 46, 48, 49% இருக்குது, 50% வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் மெயின் வாக்குகள் வந்து அர்பன் சென்ட்ரிக் தான். சிட்டி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, இந்த அர்பன் சென்ட்ரிக் தான் இருக்குது. கிராமத்தில் இன்னும் ரீச் அவுட் ஆகணும், எல்லாம் இருக்குது. பட் அவருடைய அணுகுமுறை, அவர் ஸ்கீம்ஸு, அவர் எல்லாம் பார்க்க தான் தென் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கூடும். மாற்றம் வந்துடுச்சு, ஓட்டு போட்டுட்டாங்க, எதிர்பார்ப்புக்கு ஜாஸ்தி. அது ஒரு எதிர்பார்ப்பில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. அதில் சின்ன சின்ன பிரச்சனை கூட ஏன்னா இப்போ இருக்க சோஷியல் மீடியா வச்சுக்கிட்டு உதாகரமாக ஆக்குவாங்க. அதாவது ஒரு பாசிட்டிவ் செஞ்சாருன்னா இட் வில் பி ஆம்பிளிஃபைட் இன்டூ 10. நெகட்டிவாக எதாவது வந்ததுன்னா இட் பி ஆம்பிளிஃபைட் இன்டூ 1000. ஸோ இதுதான், அதுதான் சோஷியல் மீடியா இட்ஸ் அ டபுள் எட்ஜ் சோர்ட். லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன், உங்களோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக, எனக்கு என்னென்னா அன்புமணி அவர்கள் ரொம்ப ஒரு சாத்விகமாக, அஃப்கோர்ஸ் எப்போதுமே நீங்கள் ரொம்ப சாந்தமாக தான் பேசுவீங்க. திரு சி வி சண்முகம் அவர்கள் வந்து உங்களுடைய கூட்டணியில் இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி, பாமகவால் தான் அதிமுக இத்தனை தொகுதியில் வென்றது அப்படின்னு பற்றி சொல்லும்போது அதை செய்தியாளர்கள் கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஜென்டலாக அந்த இடத்த கடந்து வந்தீங்க. ஒரு கூட்டணினா இப்பயும் அப்படிதான் சொல்ல போறேன் நான். ஏன்னா சரி, எனக்கு அதுக்குள்ளே நான் இன்னைக்கு போக விரும்பலை நான். அது அவங்க உட்கட்சியில் இருக்கிற இஷ்யூஸ்லாம் ஓடிட்டு இருக்குது. கூட்டணின்னா எங்களால் அவங்க வெற்றி பெறுவாங்க, அவங்களால நாங்கள் வெற்றி பெறுவோம். இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக் தான், போத் வேஸ் இஸ் கிவ் அண்ட் டேக். அதனால் அது உறுதியளிக்கின்ற வகையில் நான் சொல்கிறேன் நான். அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அவே ஃப்ரம் தட். இது இல்லை, அது ஒரு மெக்னானிமிட்டி, அப்படி அது இயல்பாக மனசில் இருந்தாலும் இன்னைக்கு அது ஒரு கட்சி தலைவராக வந்து வெளிப்படையாக நம்ம எந்த விமர்சனமும் நம்ம செய்யக்கூடாது. என்னுடைய லாஸ்ட் கொஸ்டின், அதுவுமே நான் லாஸ்ட் நம்மளோட அந்த இன்ட்ராக்ஷன் பொழுது நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சௌமியா மேம் பற்றி, என்னை விட அவங்க சூப்பராக பேசுகிறாங்கன்னு எனக்கே நிறைய பேர் பாராட்டெல்லாம் வாசிக்கிறாங்கன்னு. சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார போயிருக்காங்க. ஸோ பார்க்குறீங்க லைவ்ல, எல்லோரும் நாங்களாம் பார்க்குறோம், நீங்களும் ஆஃப்கோர்ஸ் பார்த்துட்டு தான் இருப்பீங்க.
ஸோ எப்படி இருக்கு, ஹவு டு யூ ஃபீல், அண்ட் என்ன சொன்னீங்க அவங்களுக்கு, ஏதாவது கைடன்சஸ் எல்லாம் கொடுத்தீங்களா? சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து எங்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அசெட் அவங்க இப்போ. ஏன்னா அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய ஆளுமை, ஏன்னா இப்போ ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சதுக்கு. அவங்களுடைய குடும்பம் அவங்க வந்தவர்களெல்லாம் பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தாத்தா தளபதி விநாயகம் அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றினார். அப்போ 1952 ஃபஸ்ட்டு எலெக்ஷன் இந்தியாவில் வருது. அப்போ வெற்றி பெறார். அப்போ 3 முறை. அவங்க அப்பாவும் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர். அவங்களுடைய தம்பி 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் 1 முறை எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் இப்போ இந்த வாய்ப்பு மிக பொருத்தமான ஒரு ஒரு பொறுப்பில் அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிறாங்க. பாட்டாளி கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறாங்க. தருமபுரி மக்கள் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சின்ன மார்ஜினில் தான் தோத்துட்டாங்க. அதில் ரொம்பவே அவங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டதாலும் எவ்வளோ செய்யணும்னு அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி அவங்களுடைய சட்டமன்ற உரைகள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகளவில் பாராட்டுகள் வந்துட்டுருக்கு. வெளிநாடுகளில், அமெரிக்காவில், ஐரோப்பியாவில் வந்து அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, இவ்வளோ நல்லா இருக்குது. ஏன் இவ்வளோ நல்லா கொண்டு வரல அவங்கள? முதல் கேள்வி என்கிட்ட, இவ்வளோ நாள் ஏன் கொண்டு வரல? எப்பயோ வந்திருக்கணுமே. கட்சிக்கு எவ்வளோ நல்ல பேர் வருது, ஒரு நல்ல இமேஜ் இருக்குது அவங்களுக்கு, பெண்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்குது அவங்களுக்கு, நியூட்ரலான குழந்தைகள் மத்தியில், பெண்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு ஆணித்தரமாக நல்ல தெளிவான சிந்தனைகள் பேசுகிறாங்க. பெண்கள் இஷ்யூ நிறையா பேசுகிறாங்க. மது பிரச்சனை, டாஸ்மார்க் பிரச்சனை, சந்து கடைகள், இந்த சந்து கடைகள் சம்மந்தமாக அவங்க பேசினப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு குறிப்பு எடுத்துட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காட்சிகள் அவங்க பேசுகிற போகிறோம். இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் பார்க்குறப்போ கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்னார் முதலமைச்சர் இப்போது மேகதாது சம்மந்தமாக சொல்கிறப்போ நல்லா பேசுனீங்க, நான் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, எனக்கும் இன்ஃபர்மேட்டிவாக எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, நல்லா பேசுனேன். இப்போ பேச்சு வாக்கில் வந்து இப்போ சொன்னாங்க, நான் அந்த பேச்சப்போ நீங்கள் எல்லாம் மீடியாவில் வந்து ஏதோ நான் பேசுகிறதுனால நீங்கள் குறிப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னு அவர் சொன்னார். ஆமாங்க, இப்படி தான், அதான் உண்மைன்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில் வந்து நல்லா ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பயபக்தியோட ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துக்கு மட்டும் இல்லை, தொகுதிக்கு போகிறது. ஏன்னா வாரத்தில் ஒரு 4 நாள் அங்கே அவங்க தொகுதிக்கு போகிறாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு, சென்னையிலேருந்து போகிறதுக்கு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் ஆகும். அங்கே போய் எல்லாருக்கும் நன்றி சொல்லி மக்களை பார்த்து அங்கே இஷ்யூஸ்லாம் கொண்டு வந்து சலிக்காமல் எல்லாரும் பார்ப்பாங்க, பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் எங்கள் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசெட்டாக அவங்க வந்திருக்கிறாங்க. எங்கள் கட்சிக்கு இன்னும் நிறைய இமேஜ் கூட்டிகிட்டு வருது உங்களால். ப்ளஸ் எங்களுக்கு இன்னொரு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகச்சிறந்த உறுப்பினர்களாக வந்திருக்கிறாங்க. எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கிறாங்க. அண்டு இந்த நேரம் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ஏன்னா இப்போது திமுக இந்த நிலையில் இருக்குது, அதிமுக இந்த நிலையில் இருக்குது. இந்த நிலையில் வந்து நாங்கள் ஒரு தனித்துவமாக நாங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கிறோம். எங்களுடைய கொள்கைகள் எல்லாம் வெளியில் சொல்கிறோம், கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்குறோம், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து போராடிட்டுருக்குறோம். இன்றைக்கி விவசாய பிரச்சனைனா பாமக தான், நீர் மேலாண்மை தான் பாமக தான், மது விலக்குனா பாமக தான், சமூக நீதினா பாமக தான். ஏன்னா ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் மற்ற கட்சிகள் வந்து செய்ய மறந்து விட்டது. ஆட்சியில் இருந்தோம், அவங்க செய்ய வாய்ப்பு இருந்தும் செய்யலை. இப்போது நம்ம சொல்லி செய்ய வச்சுட்ருக்குறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், தி அல்டிமேட் பெனிஃபேக்டர்ஸ் ஆர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க தமிழ்நாடு மக்களுக்காகத்தான் எங்களுடைய விருப்பு வெறுப்பு, அது ஒரு அரசியல் சாயம், அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடைக்குதுன்னா நாங்கள் பாராட்டுவோம், கொண்டு வருவோம், நல்லா பண்ணுவோம். அது தமிழ்நாட்டுக்கு பாதகமாக தான்னா கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம். அதனால் அந்த கண்ணோட்டம் தான். வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் பார்ட்டி, கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன், கன்ஸ்ட்ரக்டிவ் பார்ட்டி, அண்ட் வி வாண்ட் டு கான்ட்ரிபியூட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் எவ்ரி வே. ஒரு லாங் மீனிங்ஃபுல் ஒரு டெப்த் ஒரு கான்வர்சேஷனை இவ்வளோ நேரம் நீங்கள் கூட சேர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. உங்களோட ஃபஸ்ட் பாட்காஸ்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. இட்ஸ் அ ப்ரிவிலேஜ். அண்ட் நீங்கள் தொடர்ச்சியாக நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் கூட பேசும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ரெண்டாவது நாட் ஜஸ்ட் பாலிட்டிக்ஸ்,
உங்களுக்கு ஒவ்வொன்றத்தை பற்றி இருக்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவ் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மக்களும் நிறைய பார்வைகள், நிறைய சர்ப்ரைசிங்கான சில விஷயங்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் நரேட் பண்ணும்போது அப்படியே எங்களை அந்த மனசுக்குள்ள அந்த ஒரு சித்திரமாக அதை வரைகிற மாதிரி நீங்கள் நரேட் பண்ணுறது, ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு அடுக்கு மொழியில் பேசக்கூடிய ஒரு அந்த டிப்பிக்கல் பொலிட்டிஷியன் கிடையாது. ஸோ யூ ஸ்பீக் இன் யுவர் ஓன் லாங்குவேஜ் அண்ட் விச் இஸ் சம்திங் வெரி யூனிக். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன், ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு மக்களிடம் என்னுடைய கருத்துக்களை எடுத்து செல்வதற்கு, குறிப்பாக இந்த இன்றைய இளையோர் அவர்களுக்கு வந்து என்ன ஒரு நிலைப்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு மட்டும், தமிழ்நாடு என்ன நிலையில் இருக்குது இன்னைக்கு, பல பிரச்சனைகள், சமூக நீதி பிரச்சனை, நீர் மேலாண்மை, விவசாய பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் நம்ம பேசுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் நேரத்தில் நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.